கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 45:1 வாசிக்கிறேன். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விசேஷம்தான்னு சொல்ல விரும்புகிறேன். வேதவசனம் சொல்லுது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று எழுதியிருக்கிறது. ஒரு வீடு பால் காய்க்க போகும்போது அந்த முதல்ல வீட்டில் போய் பாலை காய்ச்சி பொங்க விடுவாங்க. ஏன்னா நான் ஒரு புதிய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், நல்ல நல்ல விசேஷங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. திருமணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கேட்பாங்க, ஏதாவது விசேஷம் உண்டான்னு. அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு 2 மாதத்துலேயே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. 1 வருஷம் ஆச்சுன்னா ஏதாவது புழு பூச்சி உண்டா, நீ சும்மா தான் இருக்கிறையான்னு. பின்ன 10 குடத்தை செமந்துக்கிட்டா இருக்க முடியும்? கர்த்தர் தரும்போது தருவார், கிடைக்கும் போது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது விசேஷம் உண்டா, ஏன் விசேஷம் இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல விசேஷங்கள் உண்டாக போகுது. என்ன விசேஷம் அப்படின்னு யாராவது உன்கிட்ட கேட்டால் நீ வாயை மூடிட்டு பதிலை சொல்ல முடியாமல் நீ அழுதுட்டு வந்தல, இன்னைக்கு சொல்ல போகிற நல்ல விசேஷங்கள் உண்டாக போகுதுன்னு. அந்த நல்ல விசேஷம் என்ன தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்தில் நின்று போன கல்யாணத்தை தேவன் நின்று நடத்தினார். இன்னைக்கு கல்யாணம் என்கிற நல்ல விசேஷம் உண்டாக போகுது. குழந்தை என்கிற நல்ல விசேஷம் உண்டாக போகுது. வீடு கட்டி பாதியில் முடிக்காமல் இருக்கிறையா, நல்ல விசேஷம் உண்டாக போகிறது. நல்ல வேலைகள் கிடைக்க போகுது. நீ கவலைப்படாத, நல்லது நடக்கும். சங்கீதம் 87 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுமா. தப்பான காரியம் அல்ல, வேதனையான காரியம் அல்ல, துக்கமான காரியம் அல்ல, மகிமையான காரியங்கள் உன்னை குறித்து வசனிக்கப்படும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு வரையும் ஒரு நல்லது நடந்தது மாதிரி தெரியல பிரதர். எல்லாமே கெட்டதா நடந்துகிட்டு இருக்கு. வயசு ஏறிக்கிட்டே போகுது. நான் போகிற இடத்துல எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியலை, ஒரு சொந்த பந்தங்க வீட்டுக்கு போக முடியலை. இன்னும் உனக்கு பொண்ணு பார்க்கலையா, இன்னும் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையா, இன்னும் உனக்கு குழந்தைய கிடைக்கலையான்னு என்னை கத்தியை வச்சு குத்துற மாதிரி குத்துறாங்கன்னு. ஆனால் இந்த வேத வசனத்தின்படி உனக்கு நல்ல விசேஷங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நல்ல காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அமைவதாக. எல்லா தடையும் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. இந்த பிள்ளைகளுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வீர். கண்டிப்பாக பத்திரிக்கை கார்டோடு என்னை வந்து பாருங்கள். இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு திருமண தடையை ஜோம் பண்ணி உடச்ச உடனே என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தாம்பழம் தட்டு நிறைய பழம், ஆஃபரிங்கு, பத்திரிக்கை கார்டோடு வந்துடுறாங்க, ஸ்வீட் பாக்ஸோடு வந்துடுறாங்க. நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் ஸ்வீட் பாக்ஸோடு என்னை சந்திப்பீங்க. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், நல்ல செய்தி வரும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, கெட்ட செய்தியை கேட்டு கெட்ட காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷங்கள் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.